சண்டே மார்னிங் காலையில ஒரு 8:30 போல தான் கிச்சனுக்குள்ளார வந்தேன். நல்லா வெயில் நல்லா சுளீர்ன்னு அடிச்சிட்டு இருந்தது மூஞ்சில. ஸோ ஃபர்ஸ்ட்டு நைட்டு வாஷ் பண்ணியிருந்த பாத்திரம் நேத்து வாஷ் பண்ணது எல்லாமே அப்படியே இருந்தது. அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு, சிங்க்ல போட்ட பாத்திரம்லாம் அப்படியே இருந்தது. இது ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணா தான் வந்து கவுண்டர் டாப் கிளீனா இருந்தா தான் குக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு, நேத்தே வந்து பர்னர்ல பால்லாம் கொஞ்சம் சிந்திட்டு இருந்தது. ஸோ அதையும் வந்து கிளீன் பண்ணா தான் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். கிளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த மைக்ரோ ஃபைபர்கள் துணியில வந்து கிளீன் பண்ணா ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாரி டக்குனு கிளீன் ஆயிடும். ஸோ நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டேன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்காக பம்கின் பாஸ்தா தான் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு, இந்த பம்கின் வந்து குட்டிஸா கியூட்டா இருக்கிறதுனால, ரொம்ப நாளா சமைக்காம அப்படியே வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து சமைச்சிடலாம். நல்லா பழுத்து இருந்ததுனால, பாஸ்தா மாரி செய்யலான்னு சொல்லிட்டு, அதில தோல்லாம் சீவிட்டு, குட்டி குட்டி ஸ்லைஸஸா கட் பண்ணிட்டு, பட்டர்லேயே வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சோன்னா வெந்துரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாஸ்தாக்காக வந்து வேக போட்டுட்ருக்கேன். பாஸ்தா மட்டும் இல்லாம, வேறு டைப் ஆஃப் பாஸ்தாவோ, இல்ல நூடுல்ஸோ போட்டா கூட சூப்பரா இருக்கும் இந்த பம்கின் பாஸ்தாக்கு. ஸோ பாஸ்தா வேகிறதுக்குள்ளாரையே தனுஷ்க்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னுட்டான். ஸோ சைடில அவனுக்கு அப்புறமா ஒரு பிரெட் ஆம்லெட் மட்டும் போட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பாஸ்தாக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். அந்த பம்கின வந்து ஆற வச்சுட்டு, அதோட பார்த்தீங்கன்னா, பால் சேர்த்து வந்து அரைச்சுக்கிட்டேன். கூடவே நட்ஸோ, இல்ல பன்னீரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமா கேஷ்யூ வந்து ஆட் பண்ணியிருந்தேன் திக்னஸ்க்காக. இதில வந்து பட்டர்ல நல்லா கார்லிக் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பியூரே ஊற்றிட்டு, பாஸ்தா வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் அந்த பீஸாலாம் வாங்கினா ஹர்ப்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு, ஒரு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம்னா யம்மியான பம்கின் பாஸ்தா வந்து ரெடி. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவெல்லாம் அரைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஊற வச்சாச்சு. இப்படி தான் சண்டே மார்னிங் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்க டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.